ஒரு நாட்டோட அரண்மனையில வேலு அப்படிங்கிற ஒரு வணிகன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவன் பெரிய செல்வந்தன் ஆவான். அப்படி இருந்த போதிலும் அவனுக்கு மக்களோட அன்பா பழகி வேண்டிய உதவிகளையும் செய்துட்டு வந்துட்டு இருந்தான். எனவே மக்களுக்கு அன்பையும் அரசருடைய நன்மதிப்பையும் நிறையவே பெற்றிருந்தான். அதனால அரசரோட அரசவையில கருவூலத்தின் தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பெற்றான். வேலுவுக்கு ஒரு மகள் இருந்தா. அவளின் திருமணத்தை சிறப்பாக நடத்தி முடித்த வேலு அரசர் மற்றும் ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து நடத்தினான். எல்லாருக்குமே ஆடைகளையும் விருந்து அளித்து அணிகலன்களையும் கொடுத்து அனைவரையும் பெருமைப்படுத்தினான். அங்கே அரண்மனையில் வேலை பார்க்குற சிப்பந்திகளும் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவர்களின் ஒருத்தர் கந்தசாமி அப்படிங்கிற ஒரு சிப்பந்தர் வேலைக்காரர்கள் உட்கார்ற இடத்துல உட்காராம, அதாவது வேற ஒருத்தவங்களுக்காக ஒதுக்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அமரும் அதிகாரிகள் அமர்ற ஆசனத்தில் அமர்ந்திருந்தான். அதனை பார்த்த வேலு அவனுக்குரிய ஆசனத்தில் சென்று உட்காருமாறு கேட்டுக்கொண்டான். அதை கேட்காத மாதிரியே அமர்ந்திருந்த கந்தசாமி மீது ரொம்பவே கோபம் கொண்டான் வேலு. தன் வீட்டு வேலைக்காரிகளை அழைத்து அவரை வீட்டை விட்டு வெளியேற்றுமாறு சொன்னான். சிப்பந்திகள் எல்லாருமே கந்தசாமியை வெளியே அனுப்பிட்டாங்க. இதை எண்ணி எண்ணி கந்தசாமிக்கு தூக்கமே வரல. ரொம்பவே கோபம் வந்துச்சு. வேலுவை எப்படியாச்சும் நம்ம பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதற்கான திட்டத்தையும் வகுத்தான். காலையில் எழுந்திரிச்சு அரசனின் அறையை பெருக்கி சுத்தம் செய்தான். அப்போது அரசன் எழுந்திருக்கவில்லை. அவர் தூக்கத்தில் இருந்தான். அரை தூக்கத்தில் இருந்தான். அரசன் படுத்திருந்த கட்டிலின் அருகில் கந்தசாமி இது மாதிரி சொல்கிறான். வேலுவுக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி செய்வான்? பட்டத்து அரசியவே தழுவி சரசம் செய்கிறானே. இதை கேட்ட அரசன் திடுக்கிட்டு எழுந்து கந்தசாமியை பிடித்து கொண்டான். சொன்னதெல்லாம் உண்மைதானா என்று கோபமாய் கேட்கவும் மிகவும் பயந்து போன கந்தசாமி, இல்லைம்மா, நான் இரவு அதிக நேரம் சூதாடி விட்டு விடியும் போதுதான் திரும்பினேன். தூக்க கலக்கத்தில் ஏதேனும் உளறி இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி கெஞ்சினான். அரசன் மிகவும் யோசித்தவாறே அவனை போகச் சொன்னான். அரசனின் சிந்தனை தாறுமாறமாக சென்றது. நம்மை தவிர அந்தபுரத்தில் சகஜமாக பழங்குவது வேலு ஒருவன்தான். தவறு நடந்திருக்கலாம். அதை கந்தசாமி பார்த்துவிட்டு நம்மிடம் சொல்ல அச்சப்படுகிறானோ என்று பலவாறான சிந்தனையில் மனம் அலைப்பாய்ந்து கடைசியில் ஒருவாறாக வேலுவை அரண்மனை உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எப்போதும் போல அரண்மனைக்கு வந்து வேலுவை அரண்மனை காவலர்கள் எல்லாருமே உள்ள விடவே இல்லை. தான் ஒரு அரண்மனை உயர் அதிகாரி இருந்தும் தன்னை உள்ளே அனுமதிக்காத வேலு மிகுந்தும் குழப்பத்துடன் இருந்தான். எனினும் அரண்மனை சேவகர்களுடன் அது பற்றி காரணம் கேட்க ஒருவரும் ஒன்றுமே சொல்ல. ஆனால் கோபம் கொண்ட வேலு காவல்காரனும் சண்டை போட்டு கொண்டிருந்து அங்கே கந்தசாமி ஏளனமாக சிரித்தபடி, இவனை உள்ளே அனுமதித்தால் அரசனின் மனதை மாற்றி உன்னை பழிவாங்கி விடுவான். என்னை இப்படித்தான் ஒரு முறை கழுத்தை பிடித்து வெளியே அனுப்பிவிட்டான். எனவே இந்த காரணம் கொண்டும் இவனை உள்ள விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போதுதான் வேலுவுக்கு புரிந்தது. முட்டாளாய் இருந்தாலும் பேடியாய் இருந்தாலும் அரண்மனையில் சேவகம் செய்பவனை மதிக்க வேண்டும். இது தெரியாமல் நான் தவறு செய்து விட்டேன் என்று மனம் தெளிந்தான். இந்த பிரச்சனையிலிருந்து மீள ஒரே வழி கந்தசாமி தான் என்று யோசித்துவிட்டு கந்தசாமியை வீட்டிற்கு அழைத்து நிறைய உணவு உடைகள் எல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தினான். அடுத்த நாள் மீண்டும் அதிகாலையில் அரசன் தூக்கத்தி கலக்கத்தில் இருக்கும்போது, இப்படி எல்லாம் நடக்குமோ? நம் அரசர் மலம் கழித்து கொண்டே மாம்பழம் தின்கிறாரோ? அவரது தகுதிக்கு இது அடுக்குமா என்று உறக்க முணுமுணுத்தான் கந்தசாமி. கோபத்துடன் எழுந்த அரசன் என்ன சொன்னாய் என்று விரட்டவும் மிகவும் பயந்து போன மாதிரி நடித்து கொண்டு, அரசு என்னை மன்னித்து விடுங்கள். நேற்றும் இரவு தாமதமாகத்தான் வீடு திரும்பினேன். தூக்கு கலக்கத்தில் ஏதேனும் உளறி இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொன்னான். அவன் அன்றும் இதுதான் உளறி இருக்க வேண்டும். நம்ம தான் வேலுவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு யோசித்து வேலுவை கூப்பிட்டு, சும்மா சொன்னேன் உன்னை சோதிக்கிறதுக்காக, நீ எப்போதும் இது போல் நடக்காது, நீ எப்பவும் போல் அரண்மனைக்கு வா அப்படின்னு மாதிரி சொன்னான். நீதி, நமக்கு கீழ் வேலை செய்யும் ஆட்களை பகைத்தி கொண்டால் விபரீத விளைவுதான்.
This video is sponsored by BuyMote e-shopping application. The BuyMote e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப்பில் வந்துட்டு நிறையா ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சமையலுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம கடையில் வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு லோ பட்ஜெட்டுக்கு தாங்க கிடைக்குது. இப்போ கடையில் 10 ரூபான்னு வாங்கினோம்னா இங்கே வந்துட்டு 9 ரூபா 8 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள்.